نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக இந்த ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த தினம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் மாதத்தினுடைய கடைசியிலே 28 அல்லது 29 நோய்வாய்ப்பட்டார்கள். தொடர்ந்து அந்த நோயிலே நீடித்து வந்து ரபியுல் அவ்வல் 12 அன்று அவர்கள் மரணித்தார்கள். அந்த ரபியுல் அவ்வல் 12ஆம் தேதியிலே நாம் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த இந்த தினத்திலே அவர்களை பற்றி நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட இறை தூதர், அவர்கள் ஆற்றிய பணி, அவர்கள் மேற்கொண்ட பிரச்சாரம் எப்படிப்பட்டது, அது எத்தகைய தாக்கத்தை மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தியது என்பதை பற்றி சற்று அசை போட்டு பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹிம் ருசுல். இந்த முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரை அன்றி வேறில்லை. அவருக்கு முன் எத்தனையோ தூதர்கள் வந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த முஹம்மது என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்ற அல்லது இருந்த அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அடியாராக ஏனைய மனிதர்களைப் போல ஒரு மனிதராக இருந்துதான் இந்த அளப்பரிய இறைப்பணியை, பிரச்சார பணியை, தமது தூதுத்துவ பணியை அவர்கள் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும்
யூஹா இலை, நபியே இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை போன்ற மனிதன் தான். அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹுவே வாலண்டரியாக வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகிறான். மக்களுக்கு மத்தியிலே இந்த பிரகடனத்தை நீங்கள் செய்யுங்கள், நான் உங்களை போன்ற மனிதன் தான் என்று சொல்லுங்கள். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்காக அல்லாஹ்வுடைய அம்சம் பெற்றவர்கள் அல்ல, கடவுளுடைய தன்மைகள் பெற்றவர்கள் அல்ல. ஏனைய மனிதர்களுக்கு இருக்கின்ற அதே தன்மைகள் தான் உங்களுக்கும் உண்டு. அந்த நிலையில் இருந்து கொண்டுதான் இந்த பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். சொல்லுங்கள், கொல், நபியே சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன் தான். வித்தியாசம் இருக்கிறதா? இருக்கிறது. என்ன வித்தியாசம்? நமக்கும் அவர்களுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. யூஹா இலைய, அதையும் சேர்த்தே அல்லாஹ் சொல்லுகிறான். எனக்கு வகி அறிவிக்கப்படுகிறது, நபிகள் நாயகத்துக்கு வகி வருகிறது, நமக்கு அது கிடையாது. அவ்வளவுதான் வித்தியாசம். மற்ற எல்லா விஷயங்களிலும் அவர்கள் ஏனைய மனிதர்களை போன்ற ஒரு மனிதராகத்தான் அவர்கள் வாழ்ந்துவிட்டு மறைந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் இந்த வசனம் சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயத்தில் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள். உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 5 விஷயங்கள், இந்த 5 விஷயத்தை யார் உறுதியாக ஏற்று நம்பி இதை சாட்சியம் சொல்கிறார்களோ அவருடைய செயல்களுக்கேற்ப அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்திலே புகுத்துவான். இந்த 5 விஷயத்தை நம்புறது பெருசு கிடையாது, இந்த 5 விஷயத்தின்படி நடக்கணும், அதுதான் பெருசு. அதுதான் அப்படி சொல்றாங்க. அவருடைய செயல்களுக்கு ஏற்ப அல்லாஹ் என்ன செய்வான்? அவர்களை சொர்க்கத்தில் புகுத்துவான். இந்த 5 விஷயம் என்ன? 5 அவர்கள் சொல்லல, நாம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை 5ஆக பகுத்து சொல்கிறோம், உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. என்ன சொல்லுகிறார்கள்? மன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், இது முதலாவது விஷயம். யார் வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன், அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் கிடையாது என்றும் சாட்சி சொல்கிறாரோ. அடுத்த 2வது விஷயம், வஅன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மது அல்லாஹ்வுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார்கள் என்றும் யார் சாட்சியம் சொல்கிறார்களோ. அடுத்து 3வது விஷயம், வஅன்ன ஈசா அப்துல்லாஹி வ ரசூலுஹு வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம் வ ரூஹும் மின்ஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்தது 3வது விஷயம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார்கள். மரியமுக்கு அல்லாஹ் போட்ட வார்த்தையும் அவனால் ஊதப்பட்ட ஒரு உயிரும் ஆவார்கள் என்று யார் சாட்சியம் கூறுகிறார்களோ. அடுத்து 4வது விஷயம், சொர்க்கம் உண்மையானது. அடுத்த 5வது விஷயம், நரகம் உண்மையானது. இந்த 5ஐ யார் உறுதியாக நம்பி சாட்சியம் சொல்கிறார்களோ அதுகலஹுல்லாஹுல் ஜன்னத அலா மா கான மினல் அமல், அவருடைய செயல்களுக்கு ஏற்ப அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் புகுத்துவார். இந்த நம்பிக்கை தான் நம்மிடத்திலே இருக்கிறது. நாமும் இதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடியார் என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தாம் ஒரு மனிதராக இருந்து கொண்டு அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு இந்த பணிகளை அவர்கள் செய்திருக்கிறார். அவர்கள் செய்த இந்த தூதுத்துவ பணி, இந்த இஸ்லாமிய பிரச்சார பணி எத்தகைய தாக்கத்தை மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா அந்த சமுதாயத்தில் இருந்து வந்தவங்க தான் நாமளும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நாமளும். நாம் எங்கே, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று ஒப்பு நோக்கி பார்ப்பதற்கு இது இலகுவாக இருக்கு. மது தடை செய்யப்படுகிறது. மது போதைப் பொருள் அது தடை செய்யப்பட்ட போது ஒரு செய்தி என்ன நடக்கிறது? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் என்னுடைய தந்தைமார்களுக்கு, அபூ தல்ஹா இன்னும் சிலருக்கு, அவங்களாம் என்னுடைய உறவினர்கள், அவங்களுக்கு நான் மதுவை புகட்டி கொண்டிருந்தேன். அப்போது ஒரு நாள் நான் அந்த மதுவினுடைய அந்த ஜக்கை எடுத்துக்கொண்டு நான் செல்லும் போது அவர்களுக்கு செய்தி வந்தது. என்ன செய்தி? உங்களுக்கு தெரியுமா, வஹல் பலகக்குமுல் ஹபர், உங்களுக்கு செய்தி வந்ததா? என்ன செய்தி அப்படின்னு அவங்க கேட்டாங்க. குர்ரிமத்தில் அல் ஹம்ர, மது தடை செய்யப்பட்டு விட்டது, தெரியுமா உங்களுக்கு? உடனே அந்த செய்தியை கேட்ட உடனே அனஸ் உள்ள நுழையிறாங்க. அனஸே, அதை கொட்டிவிடு, மது தடை செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அந்த செய்தி அவர்களுக்கு வந்தவுடன் அது உண்மையா பொய்யா என்று கூட அவர்கள் அதனை பகுப்பாய்வு செய்யவில்லை, அதனை அவர்கள் உறுதிப்படுத்தவில்லை. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய கூற்று, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று விளங்கியவுடன் உடனடியாக அதனை நடைமுறைப்படுத்துகிறார்கள். இந்த மது அவர்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒன்று. இந்த மது இல்லை என்றால் அவர்கள் இல்லை. தண்ணி குடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் மது என்பது. சர்வ சாதாரணமாக அவர்கள் அருந்தி வந்த ஒன்று, அவர்களுடைய வாழ்வோடு பின்னி பிணைந்த ஒன்று. ஒரு ஆண்மகனுக்கு ஆண்மை இருக்கிறது என்று சொன்னால் அவனிடம் இந்த குடிப்பழக்கம் இருக்க வேண்டும் என்று நம்பிய காலம் அது. அப்படிப்பட்ட காலத்தில் காலம் காலமாக அவர்கள் இதனை அனுபவித்து வந்தார்கள். திடீரென்று இந்த தடை வந்தவுடன் எந்த சுணக்கமும் காட்டாமல் உடனடியாக அதனை நடைமுறைப்படுத்தினார்கள். மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது, இது புகாரியினுடைய அறிவிப்பு, புகாரியினுடைய மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது, மதீனாவுடைய வீதிகளில் மது ஆறாக ஓடியது. மது தடை செய்யப்பட்ட போது அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க எதுல எல்லாம் சேமித்து வைத்திருந்தார்களோ அதையெல்லாம் அப்படியே கொட்டி விட்டார்கள். மது ஆறாக ஓடுச்சு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றுக்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை அந்த மக்கள் கொடுத்தார்கள். தம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்களை காட்டிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றுக்கு அவர்கள் முன்னுரிமை தந்தார்கள். என்ன இது? இதெல்லாம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள், நாம் அதற்கு கட்டுப்பட்டாக வேண்டும் என்று கட்டுப்பட்டார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வசனம் அருளப்பட்டது, தான தர்மங்கள் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும் என்ற வசனம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை மக்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் தான தர்மம் செய்ய வேண்டும் என்று. அப்போது அபூ மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்ன போது எங்களில் யாருக்கும் தான தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு உபரியான செல்வம் கிடையாது.
ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லிவிட்டார்களே என்று சொன்னவுடன் நாங்கள் கடை வீதிக்கு சென்று எங்களுடைய முதுகுகளிலே சுமைகளை சுமந்து அதனால் கிடைக்கக்கூடிய வருமானத்தை நாங்கள் தர்மமாக கொடுத்தோம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நசையிலே இருக்கிறது. பாருங்கள், அவர்களிடத்தில் இல்லை என்றாலும் பரவாயில்லை, அதற்காகவாது நாம் உழைப்போம் என்று உழைத்து கொடுத்தார்கள். ஆனால் நாம் எங்கே? சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தடை எப்படி அவர்கள் அமல்படுத்தினார்கள்? இன்றைக்கும் எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் தடுத்து கொண்டிருக்கிறான். திருக்குரானிலே நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த தடைகளை எல்லாம் நாம் சர்வ சாதாரணமாக அதை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். அந்த தடைகளை நாம் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தடையை மீறி கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதற்காக விலகிய மக்கள் எங்கே? அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும், நாம் நம் இஷ்டத்திற்கு செல்வோம் என்று இருக்கின்ற இந்த மக்கள் எங்கே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்பிக்கை அந்த மக்களிடத்திலே எப்படி ஆழமாக பதித்தது. ஆனால் இன்றைக்கு நாமளும் நம்பி இருக்கிறோம். அது எத்தகைய தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல ஒரு ஹிஜாப் குறித்து ஒரு வசனம் அருளப்படுகிறது. அது என்ன? பெண்கள் தங்களுடைய அழகையும் அலங்காரத்தையும் வெளிக்காட்டக்கூடாது. அவங்க முறையாக முகம் முன் கைகளை தவிர மற்ற எல்லாவற்றையும் மறைத்து அவர்கள் வர வேண்டும் என்கின்ற அந்த சட்டம் அருளப்படுகிறது. சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தில் அந்த வசனம் இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த வசனம் அருளப்பட்டவுடன் யர்ஹமுல்லாஹு நிசால் முஹாஜிராத், முஹாஜிர் பெண்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? இந்த வசனம் அருளப்பட்டவுடன் தாங்கள் உடுத்தி இருந்த அந்த ஆடையினுடைய ஒரு பகுதியை கிழித்து அவர்கள் தலையையும் தங்களுடைய மார்பகங்களையும் மறைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி காட்டுகிறார். எப்படி அல்லாஹ்வுடைய வசனம் அருளப்படுகிறது, உடனடியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதற்கு செயல் வடிவம் கொடுக்கிறார்கள். இந்த ஹிஜாப் என்ற இந்த நடைமுறையை நமது ஊருக்கு கொண்டு வருவதற்கு நாம் என்ன பாடுபட்டு இருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். இதெல்லாம் உடனடியாக வந்ததா? கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. ஆனால் அங்கே அப்படி அல்ல. அந்த பெண்கள் உடனடியாக அதற்கு செயல் வடிவம் கொடுத்தார்கள். அல்லாஹ் முஹாஜிர் பெண்களுக்கு அருள் புரிவானாக என்று சொல்லி காட்டினார்கள். சரி, அன்சாரி பெண்கள், அவர்களை பற்றியும் சொல்லுகிறார்கள். அதே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. அன்சாரி பெண்களுடைய நிலைமை என்ன? இந்த வசனம் அருளப்பட்டவுடன் அன்று இரவே, நைட்ல தான் இந்த வசனம் அருளப்படுது, அன்று இரவே அன்சாரி தோழர்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு சென்று தங்களுடைய மனைவி மக்களுக்கு, தங்களுடைய உறவினர்களுக்கு, பெண்கள் அனைவருக்கும் எடுத்து சொன்னார்கள், இப்படி ஒரு வசனம் அருளப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஹிஜாபை கடைபிடிக்க வேண்டும் என்று. அதை எடுத்து சொன்ன போது ஃபஜர் தொழுகைக்கு வாராங்க. முறையாக அவர்கள் தங்களை அந்த ஹிஜாபை பேணி மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைத்து அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுவதற்காக ஃபஜர் தொழுகைக்கு வந்ததை நான் பார்த்தேன். அந்த அன்சாரி பெண்கள் அல்லாஹ்வுடைய கூற்றை நடைமுறைப்படுத்துவதிலேயும் அதனை அவர்கள் நம்பிக்கை கொள்வதிலேயும் அவர்களை விட சிறந்தவர்களை நான் பார்த்திருக்க மாட்டேன். அப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று அன்சாரி பெண்களை பற்றியும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புகழ்ந்துரைத்தார்கள்.
அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பிரச்சாரத்தினுடைய தாக்கங்கள். இன்றைக்கும் குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. வருடந்தோறும் என்ன செய்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவு தினத்தை பிறந்த நாள் தினமாக கொண்டாடக்கூடிய ஒரு கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. அறிஞர்களுக்கு அவர்களுக்கு புரிய மாட்டேங்குது, அல்லது புரிந்தும் அவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அது அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உரிய விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் 12 பிறந்தார்கள் என்பதற்கு என்ன சான்று இருக்கிறது? அவர்களும் சொல்ல மாட்டார்கள். அப்படி ஒரு சான்றை காட்ட முடியாது, வரலாற்றிலே இல்லை. திங்கட்கிழமை பிறந்தன்னு சொல்லி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு ஆளுடைய பிறந்த தேதியை அவர்தான் சொல்லணும், அப்பதான் தெரியும். யாருமே சொல்லல, நபி தோழர்களும் சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லல. நான் திங்கட்கிழமை பிறந்தேன் என்று மட்டும் சொல்லி இருக்கிறார்கள். அப்படின்னா வார வாரம் திங்கட்கிழமைய பிறந்த நாளாக கொண்டாட வேண்டுமா இல்லையா? கொண்டாடுகிறார்களா? ஜமாத்துல் உலமா கொண்டாட வேண்டியதானே? வார வாரம் திங்கட்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள். உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்று விதி இருந்தது என்று சொன்னால், சட்டம் இருந்தது என்று சொன்னால், அதுதான் ஷரியத்துடைய நிலைப்பாடு என்று சொன்னால், வார வாரம் என்ன செய்யணும்? அவர்கள் பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்யணும். இல்லையே. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த இந்த தினத்திலே நாம் இதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு விளைவு, ஒரு தாக்கம் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களிடத்திலே இருந்தது. அல்லாஹ் சொல்கிறான், வமா கான லிமுமினின் வலா முமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அய்யகூன லஹுமுல் ഖിയറതു மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் முடிவு செய்து விட்டால் அதிலே சுய விருப்பம் கொள்ளுதல் என்பது மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்ல, வமன் யஸில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ضل ضلالا முபீனா. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ அவர் பகிரங்கமான வழிகேட்டிலே விழுந்து விட்டார். சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்தின்படி அப்படியே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களா, அதிலே அவர்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. தங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் தூர தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்பு எதுவோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய விருப்பு வெறுப்பு எதுவோ அதை பின்தொடர ஆரம்பித்தார்கள். ஆனால் இன்று நம்மளுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த உரையிலே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்வேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நஜிது தேசத்திலிருந்து ஒருவர் வருகிறார். தூரமான பகுதியிலிருந்து வரார். தலைமுடியெல்லாம் அவருக்கு கலைந்து இருக்கிறது. அவர் வரார். தூரத்திலிருந்து ஏதோ ஒரு சப்தம் கேட்கிறது. சஹாபாக்களுக்கு விளங்க மாட்டேங்குது. அவர் கிட்டத்தில் நெருங்கின உடனே தான் அவர் சொல்றது விளங்குகிறது. அவர் ஒரு கேள்வியை கேட்டுட்டு வரார். இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டுக்கொண்டு வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை தொழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது அல்லாம வேற எதுவும் எனக்கு கடமை உண்டா அப்படின்னு அவர் கேட்கிறார். இல்ல, நீயாக விரும்பி செய்தாலே ஒழிய அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பிறகு ரமலான் மாதத்திலே நோன்பு நோக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதல்லாமல் வேறு எதுவும் எனக்கு கடமை இருக்கிறா? இல்ல, நீங்களாகவே ஏதாவது விரும்பி செய்தாலே ஒழிய. அடுத்து ஜகாத் இருக்கிறது, ஜகாத் கொடுத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம வேறு எதுவும் கடமை எனக்கு உண்டா என்று அவர் கேட்கிறார். இல்ல, நீங்களாக விரும்பி செய்தாலே ஒழிய. இப்போ அவரு அதை கேட்டுட்டு திரும்பி போறார். போகும்போது ஒன்றை சொல்லிவிட்டு போகிறார்.
வல்லாஹி லா உஸீது அலா ஹாதா லா அஸீது அலா ஹாதா வலா அன்குஸ். அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு என்ன கற்றுத் தந்திருக்கிறார்களோ அதை விட நான் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செவியேற்று விட்டு சொல்றாங்க, அஃப்லஹ இன் ஸதக். அவர் உண்மையை சொன்னால், அதன் பிரகாரம் அவர் உண்மையிலேயே நடந்து கொண்டார், அவர் சொர்க்கம் செல்வார், அவர் வெற்றி பெறுவார் என்று சொன்னார். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் இருக்கிற. இதுதான் அந்த மக்கள் நடந்து கொண்ட விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டு எப்படிப்பட்ட விளைவை அவர்கள் கொடுத்தார்கள், எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு மாற்று கருத்தே கிடையாது. தன்னுடைய சுய விருப்புக்கு அவர்கள் வெறுப்புக்கு இடம் தரவே மாட்டார். அதுல கூட்டவும் மாட்டாங்க, குறைக்கவும் மாட்டாங்க, அதிலே நிற்பாங்க. இங்க நம்ம இஷ்டத்துக்களை செய்யறோம். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம இஷ்டத்துக்கு செய்யறோம். பிறந்த நாளுங்கிறம எங்கட பிறந்த நாள், ரபீஉல் அவ்வல் 12 எங்க பிறந்த நாள், அதான் பிறந்த நாள் சொல்றம, நான் கூசாம சொல்றம, மௌலூத் ஓதுறம. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் ஓதினார்களா? அவங்க பிறந்த நாள் கொண்டாடினாங்களா? மௌலூதெல்லாம் ஓதினாங்களா? இல்ல, ஓதலாம். இப்ப நாம என்ன செய்யறோம்? அதை தாண்டி கொண்டு செல்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல விஷயங்களை எல்லாம் தாண்டி நாமளாக இன்னைக்கு போட்டுக்கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறோம். இது மாற்றப்பட வேண்டும். இந்த நேரத்தில் இதெல்லாம் நாம் எண்ணி பார்த்து நாம் இதில் இருந்து விலக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களுடைய வழிகாட்டுதல்படி நம்முடைய வாழ்வை முற்றாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் சொன்னதை அப்படியே செயல்படுத்த வேண்டும். அதில் எந்த ஒன்றையும் நாம் என்ன செய்யக்கூடாது, செயல்படுத்தாமல் இருக்கக்கூடாது. எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் அதனை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அவர்கள் ஒன்றை தடை செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அதனை எந்த நேரத்திலும் அந்த தடையை நாம் மீறவே கூடாது. அப்படி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக என வேண்டி ஒரு அறிவிப்பை செய்துவிட்டு முடித்துக் கொள்கிறேன். நாளை சனிக்கிழமையிலிருந்து அரசாங்கம் சார்பாக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு நலக்குழுவினர் வீடு வீடாக வருவாங்க. அவங்க ஒவ்வொரு வீட்லையும் யார் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டறிந்து அவங்களுக்கான அரசு உதவிகளை பெற்றுக் கொடுப்பாங்க. மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லி கிட்டத்தட்ட 21 வகை இருக்குதான். நாம என்னமோ 1-2 நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். 21 வகை அது இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனா கண் பார்வையின்மை, பார்வை குறைபாடு, மூளை வளர்ச்சியின்மை, மனநோய், குள்ளத்தன்மை, அறிவு குறைபாடு, இரத்த அழிவு சோகை, நடுக்குவாதம், இது போன்று 21 வகை இருக்கிறது. அது நமக்கே தெரியாது. அதனால அவங்க வந்தாங்கன்னு சொன்னா நம்ம உள்ளதை சொல்லி இப்படி இப்படி இருக்குது என்று சொன்னால் அதை பெயரை பதிவு செய்து விட்டு அவங்களுக்கு அந்த அரசாங்கம் என்னென்ன சலுகைகளை அவங்களுக்கு அறிவித்திருக்கிறது அதையெல்லாம் பெற்றுத் தருவதற்கு அவர்கள் என்ன செய்யறாங்க, தயாரா இருக்கிறாங்க. இது அரசாங்கம் சார்பாக தென்காசி மாவட்டத்திலிருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. எனவே அத்தகையோர் நாளையிலிருந்து வீடுதோறும் வருவாங்க. நீங்க தாராளமாக என்ன செய்யலாம், அவங்க கேட்கக்கூடிய ஆவணங்களை கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யுமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம். வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.